பாண்டிச்சேரி இவர் வந்து நேற்று இன்னைக்கு பாவம் எல்லாம் காலைல டிவியில் உட்காந்துக்கின்னு இதை பேச போகிறார், அதை பேச போகிறார், இதெல்லாம் பேச மாட்டார், இதை பேசுவார், இதெல்லாம் கிடையாதுங்க, அதை பேசுவார் அப்படி இப்படின்னாங்க. லாஸ்ட்டில் அவர் வேற எதையோ பேசி போயிட்டார். முதல் வரி அன்னைக்கு கரூரில் பேசினார், சென்னை என்னை கொண்டு வந்து சேர்த்த காவல்துறையினருக்கு மிகுந்த நன்றி. கடைசியில் காவல்துறையா இது அப்படின்னு பேசினார்ல கரூரில், அந்த மாதிரி இங்கே வந்து இவருக்கு நன்றி, அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி, அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வேறு திட்டுறாரு. இதில் மத்திய அரசு திட்டுறாரு. மத்திய அரசும் சேர்ந்து தான் இங்கே ஆட்சி நடத்துது, பாஜகவும் சேர்ந்து தான் இங்கே ஆட்சி, அது ஒரு பக்கம். அப்புறம் அமைச்சருக்கு இலாகா கொடுக்கலன்னு ஒரு பக்கம் விமர்சிக்கிறாரு. அப்புறம் மத்திய அரசு விமர்சிக்கிறாரு. மாற்றி மாற்றி இது பண்ணுறாரு. அப்புறம் ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் டாப்பில் வந்து பாண்டிச்சேரி தான். மாநிலம் சொல்லிட்டு மாநில அந்தஸ்து கொடுக்கல, 11வது முறையும் வந்து கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வேற மாநில இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே மாநிலத்தை கொடுத்துட்டாப்புல. ரேஷன் கடையே இல்லாத ஒரே மாநிலம் இதுதான் டாப்ல. போன வருஷத்துலேருந்து ரேஷன் கடை இயங்கிட்டு இருக்குது. இவர் இப்படி போனோன்னா அவர் 1000 ரூபா அறிவிச்சிட்டாரு, மஞ்சள் கார்டுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசுன்னு முதல்வர் ரங்கசாமி. அதனால பல குழப்பங்கள் தான் அந்த பேச்சியாக நான் பார்க்குறேன். இல்லை சார், நீங்கள் வந்து குழப்பமாக பார்க்குறீங்க, பட் அவர் அப்படிப்பட்ட ஸ்பீச் வந்து ரங்கசாமியை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி நியூஸ் ஃபிளாஷ். ஏங்க நீ என்ன பேச போறீங்க எல்லாம் பார்க்கதான். இவங்க ஸ்டாலின் கூட பார்த்துட்டு தான் இருப்பார், என்னதான் பாண்டிச்சேரியில் பேசுகிறாருன்னு. ஏங்க பார்க்குறதுலாம் மேட்ரு. சில இருக்குங்க அதை பார்க்குறத வச்சே போட்டு யூடியூப்பில் போட்டு காசு பார்க்குறவெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. பார்க்கணுன்னா பார்க்க தான் செய்வாங்க. ஏங்க அவர் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கார் சிஎம். இங்கே வராரு ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறான்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்காருன்னு அர்த்தம். அதில் என்னங்க தப்பு இருக்குது? அதை என்ன அந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பீச்சாக பார்க்குறாங்கன்றாங்க. ஆமாம், நீங்கள் தான் தூக்கி சுமக்குறீங்களா? கார் சுற்றுகிறதா ரமேஷ், இப்போதான் சுற்ற ஆரம்பிச்சிரு ரமேஷ், 4 வீலும் ஒன்றா சுற்றுது, காரில் ஏறிட்டாரா? அவரே ஏறிட்டார், அவரே அவர் கையால் திறந்தார். இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சிறப்புன்னு சொல்லுவீங்களா? எல்லா பில்டப்பும் தூக்கின்னு போய் அங்கே வச்சா கடைசியில் 10 நிமிஷம்